குட் ஈவினிங். டெய்லி குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதே நமக்கு பெரிய ஒரு டாஸ்க்கு தான். அப்படி நம்ம கொடுக்குற லஞ்சை அவங்க மிச்சம் வைக்காமல் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லா மனநிறைவாக சந்தோஷமாக இருக்கும். பாப்பா 2 பேர்த்துக்கும் இன்னைக்கு காலையில் ஸ்நாக்ஸுக்கு தர்பூசணி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். பாப்பா 2 பேர்த்துக்குமே நான் அவ்வளோக்கா வெரைட்டி ரைஸ் கொடுத்து பழகலை. பருப்பு, கீரை, தயிர் சாதம் இந்த மாதிரி தான் கொடுத்து பழக்கியிருக்கேன். ஆனால் அம்மா ஊர்லேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பாப்பா எனக்கு மாங்காய் சாதம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா. ஆனால் லக்கிக்கு அவ்வளோக்கா மாங்காய் ஒத்துக்காது. அப்படிங்கிறனால கேரட்டை ஜாஸ்தி பண்ணி போட்டு மாங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எம்டி பண்ணிட்டு தான் வந்தா. சைட் டிஷ்க்கு முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். லக்கி குட்டிக்கு அதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் ஸ்ரீமிக்கு பாயில்டு எக் அப்படியே சாப்பிட பிடிக்காது. அவள் ஆஃப் பாயிலாக நல்லா மசாலாலாம் போட்டு சாப்பிடுவா. அதனால் அவளுக்கு கொஞ்சமாக பெரி பெரி ஃப்ளேவரை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்பைசினஸோடு இருக்கிறது ஸ்ரீமிக்கு பிடிக்கும். அதனால் அதை சாப்பிட்ருவா. லஞ்சை பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா மணி 10 தான் ஆகுது. 11 அப்படிங்கும் போது போய் கொடுத்தா சரியாக இருக்கும். நம்ம ஆரஞ்சுலேருந்து பீல் பண்ண அந்த தோலெல்லாம் இருந்துச்சு. அதை மேலே செடிக்கு கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபுல்லாக மேட்டெல்லாம் தட்டி விட்டு நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா 11 அப்படிங்கும் போது பாப்பா கொண்டு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன்.